2025 அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் துவங்கவுள்ள தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநிலம் சுற்றும் பிரச்சார யாத்திரை தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா முன்னிலையில் துவங்கும் இந்த பயணம் திமுக ஆட்சியின் குறைகள், மக்கள் நலனுக்கான பாஜகவின் திட்டங்கள் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்புகள் அனைத்தையும் மையமாக கொண்டுள்ளது. இந்த யாத்திரையின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், தமிழகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கும் திமுகவின் ஆட்சியை பற்றிய உண்மைகளை மக்களுக்கு வெளிச்சம் காட்டுவதுதான் முழு நோக்கமாக வைத்து பயணத்தை துவங்க இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். பயணத்தின் முக்கிய நோக்கமாக டாஸ்மாக் ஒழிப்பு. டாஸ்மாக் கண்டிப்பாக ஒழிக்கும்னு சொன்னாங்க, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அடிக்கடி மக்களும் டாஸ்மாக் ஒழிக்கன்னு போராட்டம் பண்றாங்க. திமுக அரசு அதை இப்போ வரைக்கும் கண்டுக்காம டாஸ்மாக அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இதனால குழந்தைகள், பெண்கள்னு குடும்ப வன்முறைகளால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீரழிவுகள். கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டுமே 300க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் தமிழ்நாட்டுல பதிவு செய்யப்பட்டு இருக்கு. திமுக ஆட்சியில பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. மக்களும் தங்களுடைய வீட்டுல இருக்கிறதுக்குமே ஒரு சரியான நிலை இல்லாம இருக்கு. கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை இந்த மாதிரியான குற்றங்கள் இன்று வரைக்கும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இந்த குற்றங்களுக்கு காவல்துறையுடன் நடவடிக்கை பல இடங்கள்ல அரசியல் தலையீடுனால பாதிக்கப்பட்டிருக்கு. குற்றவாளிகளுக்கு சீரான தண்டனைகளும் கிடைக்கிறது இல்லை. திருவள்ளூரில் சமீபத்தில் நடந்த பாலியல் வன்முறை வழக்கு, அதுக்கு முன்னாடி நடந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கு, இது எல்லாமே கேள்விக்குறியாதான் இருக்கு. அடுத்து தேர்தல் வாக்குறுதி. நீட்டுக்கு தடை செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. துணை முதலமைச்சரும் இதற்கான கையெழுத்து இயக்கமும் நடத்தினார். அதுல ஒரு பயனும் இல்லை. இதனால மாணவர்களும் இன்னும் சிக்கலை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க, ஆனா வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டே தான் இருக்கு. அடுத்ததா இலவச மகளிர் பயணம்னு பெண்களுக்கு அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்புனால ஓசில வர போறேன்னு இழிவா மக்களை பேசினாங்க. அடுத்து மக்களுடைய கோரிக்கைகளை அமைச்சர்கள் புறக்கணிக்கும் நிலை அதிகரிச்சு இருக்கு. திமுக ஒரு குடும்ப ஆட்சியா மாறி இருக்கு. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாருமே முதல்வருக்கு நெருக்கமானவர்களாக இருக்காங்க. இதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு சொந்தமான எல்லாமே குடும்ப ஆட்சியில சிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை தனியாருக்கு தாரை வாய்க்கும் முயற்சியிலையும் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு சொல்லி தமிழ்நாட்டோட மரியாதையை கீழே தள்ளிட்டாங்க. இதனால தமிழ்நாட்டின் மரியாதையை மீட்டெடுக்கும் எழுச்சி துவங்கி 8 கோடி தமிழர்களை நேரடியாக சந்திச்சு அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்பை வலுப்படுத்தவும், மாநிலம் முழுவதும் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் பாஜகவினுடைய இந்த யாத்திரை மூலமா சட்டம் ஒழுங்கு சீரழிவுகளை வெளிச்சமிட்டு மக்களுடைய பாதுகாப்பு மீட்டெடுக்க பாஜக தொண்டர்கள் இயங்கும் ஒரு எழுச்சி களம்தான் இது. களத்தில் இறங்கியிருக்கு தமிழக பாஜக. இந்த யாத்திரை அக்டோபர் 2025 முதல் ஜனவரி 2026 வரைக்கும் நடைபெறும் என்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களையும் நகரம் மற்றும் கிராம பகுதிகள் சென்றடையும். 10,000த்திற்கும் மேற்பட்ட தெருக்கூட்டங்கள் நடத்தப்படும். மக்கள், சமூக தலைவர்கள் மற்றும் முக்கிய குழுக்களுடன் நேரடி சந்திப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. முதல் கட்ட எழுச்சி பயணம் மதுரை, சிவகங்கை, செங்கல்பட்டு, சென்னை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய பகுதிகளிலும் மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை மக்கள் சந்திப்புகள் நடைபெறும். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக ஆட்சி மக்களிடம் நம்பிக்கையை இழந்துள்ளது. திராவிட மாடல் எனப்படும் டிசாஸ்டர் மாடலை முடிவுக்கு கொண்டு வர தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்று பாஜகவினுடைய இந்த யாத்திரை மக்களின் மரியாதை, சிதைந்த பாதுகாப்பு, மறைக்கப்பட்ட தமிழரின் பெருமை இவை அனைத்தையும் மீட்டெடுக்கும் எழுச்சி துவங்கி இருக்கு என்றே கூறலாம்.